ஆக்சுவலாக அந்த வீடு பார்த்தீங்கன்னா டூலிப் ஸ்டேஜில் இருக்குது. டூலிப் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளால் இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சி அடிக்க முடியும். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் வளர விட்டு போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அடிக்க முடியும். அப்படி நம்ம அதுவும் இல்லைனா நம்ம ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அடிச்சிருக்கணும். எப்போனா 3 days இருக்குல்ல, நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 3 நாளுக்குள்ளே வந்து அடிச்சிருக்கணும் இந்த ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடை. அப்படி அந்த ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அடிச்சிருந்தோன்னா அந்த கலெல்லாம் முளைச்சிருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஹெர்பிசைட் அடிக்கிறத தவிர்ப்பேன். ஏன்னா வந்து சாயிலில் இருக்க மைக்ரோபியலோட வந்து ஹெர்பிசைட் அடித்தா நல்லா டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் அது திரும்ப அந்த லெவல் வரும். ஆனால் க்ராப்போட க்ரோத் அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுன்றதுனால வந்து நான் மோஸ்ட்டாக ஹெர்பிசைட் அடிக்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி வந்து நம்ம ஹெர்பிசைட் அடிச்சு தான் ஆகணுன்ற நிலமையில இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்கள் போன தாட்டி க்ராப் எதுவும் போடலை. அப்படின்னும் போது அந்த இடம் ஃபுல்லாகவே வீடோட சீட்ஸ் தான் இன்ஃபெஸ்டேஷன் சொல்ல முடியும். வீடோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய களை முளையும். அது நம்ம ஹேண்ட் வீடிங் தான் எடுக்கணும்னு முடிவு எடுத்தோன்னா வாய்ப்பில்லை ராஜா. அதுவே போகும். அதோட ஹேண்ட் வீடிங்கோட கலக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஹெக்டாருக்கு அட்லீஸ்ட் 10,000 போகும். அதாவது களை ஒன்று, அதாவது 1ஆம் களை 2ஆம் களை அந்த மாதிரி எடுத்தோன்னா அதுவே 10,000 கிட்ட போகும். அதுவே நம்ம ஹெர்பிசைட் அடித்தோன்னா நம்மளால் ஒரு 6 to 8,000 முடிக்க முடியும். ஆனால் வந்து அதை மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த லேண்டில் அவ்வளோ வீடு இல்லைன்னா நான் வந்து ஹெர்பிசைட் அடிக்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஹேண்ட் வீடிங்கே போயிடலாம். ஆனால் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வீடு வரும் கண்டிப்பாக. அதனால் இந்த இடத்த அடித்து தான் ஆகணும். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் போஸ்ட் எமர்ஜென்சி அடிக்க தான் ட்ரை பண்ணுவேன்.